ஓம் சாந்தி. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். உடலையும் ஸ்திரப்படுத்துவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமான சக்தி. இந்த உலக நாடகத்தின் முக்கியமான ரோல் நடிக்கும் பிரம்மா வாய் வழி பிறந்த பிராமண ஆத்மா. நான் விசேஷமான ஆத்மா. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான். எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்கின்றது. நான் தூய்மை, சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி நிறைந்த ஞான ஸ்வரூபமான ஆத்மா. சூழ்நிலைகளும் மனிதர்களின் நடவடிக்கைகளும் என் மனதின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. நான் என்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தையும் விலகி இருந்து சாட்சியாக இருந்து பார்ப்பேன். என் மனதில் எந்த ஒரு வீணான விஷயங்களும் இல்லை. எனக்கு கெடுதல் தருகின்ற எந்த ஒரு பழைய நினைவுகளை நான் பிடித்து வைத்திருக்கவில்லை. நான் ஆத்மா, மிக மிக லேசாக இருக்கின்றேன். நான் சுகமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, ஜெகதம்பா, இந்த உலகத்துக்கே தாய். நான் சுயத்தின் மீது மிகுந்த அன்பு, மிகுந்த மரியாதை கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய சமஸ்காரங்களை புரிந்து வைத்திருக்கின்றேன். அவற்றை சகித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக எனக்கு நானே பாலனை செய்கின்றேன். நான் தவறு செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு நானே அன்பாக புரிய வைத்து மாற்றிக்கொள்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் ஆத்மாக்களுக்கும் நான் தாயாக இருக்கின்றேன். அனைவரும் ஆத்மாக்களே, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் ஒரு நீண்ட வாழ்க்கை பயணத்தில் இருப்பவர்கள். அவர்களும் பலவிதமான சமஸ்காரங்களை பலவிதமான முறைகளில் எடுத்து வந்திருக்கின்றனர் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். இதனால் என்னால் அவர்களை இயல்பாக சகித்துக் கொள்ள முடிகின்றது. என்னுடைய அன்பின் மூலமாக அவர்களுக்குள்ளே என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. நான் எனக்குள்ளே சகித்துக் கொள்ளும் சக்தியை வளர்த்து கொள்வதால் மற்றவர்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அவர்களுக்குள்ளேயும் ஆத்ம சக்தி அதிகரிப்பதற்கு துணையாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உலகத்துக்கே ஜெகத் அம்பாவாக இருக்கின்றேன். ஏனெனில் நான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.